அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களையும் முன்னாள் விண்வெளி விஞ்ஞானியுமான அவரை பற்றி வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். விண்ணேற்றத்திற்கு பிந்தைய ஆய்வு 1979 ஆகஸ்ட் 11 நடைபெற்றது. 70க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதில் கலந்து கொண்டார்கள். தோல்விக்கான காரணங்கள் விரிவாக அலசி ஆராயப்பட்டன. பிறகு எஸ்கே ஆதித்தன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு ஏவுகலம் சரிவர இயங்காமல் போனதற்கான காரணத்தை சுட்டிக்காட்டியது. இரண்டாவது கட்ட கட்டுப்பாடு அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் இப்படி நடந்துவிட்டது என்று ஆய்வுக்குழு ஊர்ஜிதப்படுத்தியது. ராக்கெட் பறந்து கொண்டிருந்த போது அதை மேல் நோக்கி செலுத்த போதுமான சக்தி இல்லாமல் போனதால் காற்று இயக்க அறிவியலின்படி அது நிலைகுலைந்து விட்டது. இதனால் அதன் திசைவேகம் குறைந்தது. ராக்கெட்டின் மூன்றாவது கட்டம் எரிபொருளை பற்ற வைக்கும் முன்னரே அது கடலில் விழுந்தது. எரிபொருளுக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கும் நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் விளைவாக ராக்கெட்டை மேல்நோக்கி செலுத்த தேவையான எரிபொருள் இருந்தும் உந்து சக்தி கிடைக்காமல் போனது. நைட்ரிக் அமிலம் வைக்கப்பட்டிருந்த டேங்கில் ஒரு வால்வு பழுதடைந்து போயிருந்ததால் ராக்கெட் கிளம்புவதற்கு 8 நிமிடங்களுக்கு முன்பு அது திறந்து கொண்டு விட்டது. நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேற இதுதான் காரணம் என்பதையும் கண்டறிந்தார்கள். இறுதிக்கட்ட கவுண்ட் டவுன் சமயத்தில் நைட்ரிக் அமிலம் கசிவு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மேலும் அதிக கவனம் செலுத்தாமல் போனதற்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான் பொறுப்பு என்று அவரே ஒத்துக்கொண்டுள்ளார். திட்ட இயக்குனர் என்ற முறையில் ஏவுகலத்தை விண்ணில் செலுத்துவதை நிறுத்திவிட்டிருக்க வேண்டும் என்று அவர் வருத்தப்படுகிறார். எனவே SLV-3 தோல்விக்கான அனைத்து விஷயங்களையும் நானே பொறுப்பேற்கிறேன் என்று அவர் ஒத்துக்கொண்டு அவரே வருத்தப்படுகிறார். விண்வெளி ஆராய்ச்சியினுடைய அடித்தளமான 3 சுற்றுப்பாதை விதிகளை உருவாக்கியவர் ஜோகன்ஸ் கெப்லர். சூரியனை சுற்றி வரும் கிரகங்களின் இயக்கம் பற்றிய 2 விதிகளை உருவாக்கிய பிறகு 3வது விதியை படைப்பதற்கு அவருக்கு சுமார் 17 வருடங்கள் ஆனது. கேரள சுற்றுப்பாதையின் அளவுக்கும் சூரியனை சுற்றி வர கிரகம் எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியது இந்த 3வது விதி. நிலாவில் கால்பதிக்க முடியும் என்ற சிந்தனையை விதைத்தவர் ரஷ்ய நாட்டினுடைய கணித மேதை கான்ஸ்டான்டின் வியல்சாவின்ஸ்கி. சுமார் 40 வருடங்களுக்கு பிறகு அவரது சிந்தனை செயல் வடிவம் பெற்றது. அதுவும் கூட அமெரிக்கா தான் இந்த ரஷ்ய கனவை நனவாக்கி காட்டியது. சந்திரசேகர் லிமிட் என்ற தனது கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பேராசிரியர் சந்திரசேகர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. 1930களில் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மாணவராக இருந்த சமயத்தில் அவர் இதை கண்டுபிடித்தார். 1979 நவம்பர் ஆரம்பத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஓய்வு பெற்றார். நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் APJ அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியை பற்றியும் பார்ப்போம்.